இன்டர்வியூவா? நோ நோ, ஐ காண்ட் யூ எனிதிங் அபௌட் But இட். madam- நோ நோ, என்னால எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ வுட் லைக் டு மீட் மிஸ்டர் தாஸ். என்ன விஷயம்? நியூஸ் பேப்பர்ல கூட ஆட் போட்டிருந்தீங்களே வாக்கின் இன்டர்வியூ பத்தி. சாரி, இன்டர்வியூ முடிஞ்சது. நான் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க, பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல, அப்புறம் ஏன் இவ்வளோ ஃபீலிங் பிரதர்? தருண். பாரு தருண், நீ கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க, ஆனால் லேட் ஆயிடுச்சு. என்னன்னு புரியலையா? அந்த போஸ்ட் இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடியே ஃபில் ஆயிடுச்சு. இந்த உலகம் முழுக்க ரெக்கமெண்டேஷனுக்கு தான் மதிப்பு. இந்த விஷயத்துக்கே இவ்வளோ டென்ஷன் ஆனேன்னா பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. இன்னும் டென்ஷன் ஆனதான் வேலை கிடைக்கணும்னு இருந்ததுன்னா பிபி பேஷண்ட் எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பாங்க. நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ ஃபிலாசபி. ஃபிலாசபி? ம். இங்க பாரு தருண், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. ஆனா ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு இருந்தா சொல்யூஷனே கிடைக்காது. ஃபிலாசபி முடிச்சிருக்க, உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸோ ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் சில். வா, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே முன்னேறுவோம். லாஃப் 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 லாஃப். யாருக்கிட்ட யாருக்கு எந்த லாங்குவேஜில் சொன்னால் புரியுமோ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜில் தான் சொல்லணும். கரெக்ட் ரூட்டு தானே? ஷார்ட்கட்னா இது? வண்டி எடு.
டியர் வால்மீகி சார், நான் உங்க ரெண்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக தான் போயிருக்கேன். தயவு செஞ்சு நீங்க எனக்காக அலைய வேண்டாம். இப்படிக்கு தருண். எதனடா சூசைட் லெட்டர் மாதிரி இருக்கு? பாத்தீங்களாண்ணா, நான் சொல்லும்போது நீங்க நம்பலல்ல. இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் உள்ளுக்குள்ள தானே இருப்பான். இருங்கண்ணா, நான் உங்களை நம்ப வைக்கிறேண்ணா. ஏய்! அது என்னோட வீடு. வீட்டுக்கு ஏதாவது சேதாரம் ஆச்சு, நான் உன்னை சிதைச்சிருவேன்டா. ஆனா அப்படி இல்லனா, இந்த மாதிரி பேச்சுலர்லாம் இருக்காங்கல்ல, ரெண்ட் கேட்டு அந்த வீட்டு ஓனர் வந்து கதவை தட்டினா திறக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க உள்ளதானே இருப்பாங்க. நிச்சயமா அவனும் உள்ளதான் இருப்பான்னு நினைச்சு கதவை உடைக்க போனா. ஏய், சினிமா பார்த்துட்டு வந்து சொல்றியா? அப்ப அவன் உங்க கையில சிக்கின மாதிரி தான். ஒருவேளை அவன் வீட்டுக்குள்ள இல்லாம இருந்தா? என் வீட்டு கதவை உடைச்சுக்கங்க, சரியா போயிடுது. செம்ம ஐடியா கிடைச்சிருக்குடா. ஐஸ்வர்யா ராய் அழகா இருக்காங்களா? அட, டேய், டேய், தள்ளி போடா, 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 தள்ளி போடா. அம்மா! ஏய், 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 திறடா, கதவை திறடா. ஏய், ஏய், ஏய்! திறடா, திறங்கறோல. ஏய் திறடா, திறக்கலனா என்ன ஏய்! நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களாண்ணா? அதெல்லாம் சரிதான். உன் வீடு எங்கடா இருக்கு? என் வீடு எதுக்குண்ணா? என் வீட்டு கதவை தான் உடைச்சிட்டல. உங்க வீட்டு கதவை நான் ஒண்ணும் உடைக்கலண்ணா. நீங்க தான் கொய்ன்னு ஓடி வந்து இடிச்சு உடைச்சிங்க. ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், வண்டி நிறுத்துப்பா, நிறுத்துன்னு சொல்றேன்ல. அட நிறுத்தி தொலையா, முடியல. ஃபோ இந்தா. மாமனுக்கு ஹாய் சொல்ல மாட்டியா? பொண்ணுங்க கிட்ட வம்பா பண்ற? உனக்கு என்ன பிரச்சனை? அவ யாருன்னு நினைச்ச? உன் தங்கச்சியா? என்னோட தங்கச்சி இல்லடா, உன்னோட தங்கச்சி. நான் ஏன் தங்கச்சி கூட விளையாண்ட உனக்கு என்னடா? பெரியவனாட்ட வந்து கேள்வி கேக்குற, அப்படி கண்ணு முடியும் தோண்டிடுவேன் பாத்துக்க. என்னடா முறைக்கிற? அடிங்க போட்டேன்னு வை. இந்த சீன் காட்டுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. டேய், உன்னால ஒரு முடிய கூட பிடிக்க முடியாது. அடிச்சு ஓட விட்டுருவேன் பாத்துக்க. அது எப்படி புளிய தோண்டிடுவியா? இல்ல சும்மாண்ணா. என்னமோ போட்டுருவேன்னு சொன்ன. நான் ஒரு பைத்தியனா? போறா. மூக்குல சொருகுண்டா. அம்மா, அண்ணனுக்கு என் மேல அன்பு ஜாஸ்தி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலை பாருங்க. உள்ள வச்சீங்கன்னா புண்ணியமா போகும். உங்களுக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேருக்குமே தங்கச்சி. ஓகே, அண்ணன் வேணானா மாமா வருதுங்க. கத்திய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு? பேக்கோட வந்திருக்கான். கடவுளே, எந்த ஏழரையில இழுத்து விடாம நீ தான் பிரச்சனையை சுமூகமா முடிச்சு வைக்கணும்ப்பா. அட சாரிடா. எப்பா சாரிப்பா, உன்கிட்ட தான் கேக்குறேன். சாரி. என்னடா சாரி? நான் ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இங்க வர சொல்லிட்டு நீ ஊரை சுத்திட்டு இருக்கியா? அட முதலாளி கூப்பிட்டாருன்னு சொல்லி ஆட்டோல இப்படி போய் அப்படி வந்துட்டேன். அதுக்கே கோவப்படுற? டேய், டைமை மெயின்டைன் பண்ண கத்துக்கோடா. டைம் மெயின்டெனன்ஸ் பத்தியா நீ சொல்ற பத்தியா கரகம். அது சரி, நீ இப்ப என்ன சொல்ல வர? நீ கரெக்ட் டைம்க்கு இன்டர்வியூ போயிருந்தா உனக்கு வேலை கிடைச்சிருக்கும்ல. டேய், அனாவசியமா தெரியாம பேசாத. நான் இன்டர்வியூக்கு கரெக்ட் டைமுக்கு தான் போனேன். ஆனா கரெக்ட் டைமுக்கு நீ நல்லா சரிடா, நல்லா சரி. என் லைஃப் உனக்கு ஜோக்கா தெரியுதுல்ல? இங்க பாருடா, நீ வேணா, நீ சொன்ன வேலையும் வேணாம்டா. நான் கிளம்புறேன். டேய் நான் சொல்றது கொஞ்சம். டேய், நான் உன் கூட வர மாட்டேன், அவ்வளவுதான். டேய், வேலை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பேசினா எப்படிடா? மாத்தி மாத்தி பேசுவாடா நீ. அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நான் கூட வர மாட்டேன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? ஐயோ, இப்படிலாம் பேசாதடா.
சொன்ன ஆளுகிட்ட உன்னை கூட்டிட்டு போலனா நம்மள வெட்டி கூறு போட்டுருவாடா. வெட்டி கூறு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீ போய் பாத்துக்க போ. உனக்கு எஞ்சி கேக்குறேன்டா டேய், வந்துடுறா. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? கொஞ்சம் பெரிய மனுஷன் பண்றாடே. நான் வரலடா. நான் உன் கால்ல கூட விழுறேன்டா. ரொம்பலாம் யோசிக்காரா. என் கூட வாடா ப்ளீஸ்டா. நான் வரலடா. டேய் உன் கால்ல டேய், விழுந்து கேக்குறடா. டேய், டேய் ஒரு வேணா இடத்துல சொல்றேன். நில்றா. கால் ஏன்டா ஓடிக்கிட்டே இருக்கு? டேய் டேய் டேய். நான் வரலன்றல. ஐயோ இது என்ன லேடிஸ் கால். நீ எக்கட கட்டு போ. நான் வரல. டேய் உன் கால காட்றா மச்சான் மச்சான் டேய். ஏய் டேய் நான் வர மாட்டேன்டா. டேய் 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 மச்சான் மச்சான் டேய். நான் வரல. டேய் என்ன விட்டுடா டேய். கேக்குறடா. நான் வரல. டேய் சொன்னா கேளுடா. நான் வரல. வாடா. நான் வரல. வாடா. வர வேணாம். வரேன். வரேன்னு சொல்லிட்டேன். என்னடா ஆச்சு? வீட்டை ஒரேடியா காலி பண்ணிட்டு வந்துட்டியா? நீ கொடுத்த லெட்டர் ஐடியாவை வால்மீகி அப்பயே கண்டுபிடிச்சிட்டான்டா. அந்த டியூப் லைட் எப்பறம் திடீர்னு எரிய ஆரம்பிச்சிச்சு? லைட் எப்படி எரிஞ்சதுன்னு தெரியல. சரி அதை விடு. அதான் என் ரூம் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். டேய் இதுவா மீட்டிங் பாயிண்ட்? அந்த அளவுக்கு ஆஃபீஸ் எதுவும் இல்லையா? ஆடா அவர் ரொம்ப பிஸிப்பா. என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நீ அவரை பார்த்தே தீர்ற. கிடைச்சிரும்ல. எல்லாம் கிடைக்கும்டா. நீ முதல்ல தம்ம போடு. சார் சுட சுட செய்திகள் சார். இந்தாங்க சார் பேப்பர் சார். சில்லறையா இல்லையா சார்? கொடுங்க சார். என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? சார் பேப்பர் சார். சூடான செய்திகள். டேய் எப்பதான்டா வருவாரு? டேய் அண்ணன் வந்துட்டாரா? வா 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 வா. டேய் இருடா. டேய் வேகமாடா போயிட போறாரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். கூட்டிட்டு வந்தியா? இவன் தானா? என்ன படிச்சிருக்கப்பா? எம்ஏ ஃபிலாசபிங்க. இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்கியா? இல்ல சார். இப்போ என்ன வேலை பார்க்க போற தெரியுமா? தெரியும் சார். சொல்லிட்டானே. சொல்லிட்டேன். ஆமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஓகே நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க. அண்ணே சம்பளம் எவ்வளோண்ணே? சார் அதுக்கு முன்னாடியே வா. நீங்க சொன்னா ஹலோ, ஓகேண்ணா. நான் தான் Thanks, பேசுறேன். வண்டி எடுறா. போயிட்டு வாங்கண்ணே. சொன்ன மாதிரி வேலையை முடிச்ச பார்த்தியா? 1 minute. Have a drink, madam. Thank you. Welcome. Excuse me. Yes, please. Thank you. 1 butter chicken and 2 butter naan. I'm sorry. May I help you? Tequila? Tarun. Tequila. My name is Tarun. Tequila. Okay, I am Tarun. Huh? Tequila. Tarun. My tequila. Thank you so much. Tequila. Tequila. ஹலோ. என்னையா அந்த புது மேனேஜர் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கான்? நல்ல வேலை செய்யறாரு. என்ன ஃபீல் ஆகுறியா? இன்னொரு இடத்துல புது பிரான்ச் ஓபன் பண்றேன், நீ அங்க ஷிஃப்ட் ஆயிக்கோ. ஓகே சார். நீங்க சொல்லி வராம இருப்பேனா? இதுக்கு தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு எனக்கு இல்லைன்னு சொன்னா பிடிக்காது. அவன் ரொம்ப படிச்சிருக்கான். அங்க வர்றது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள அவன் மேனேஜ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் வசூல் வாங்குறதுக்கு நாயக் வருவாரு. அமௌண்ட்டை தருண் கிட்ட கொடுத்துரு. லேட் ஆகிடாத. ஓகே? ஓகே சார். பிரச்சனைகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தையா இருக்குடா. என் பொண்ணு தான். சார் உங்களுக்கு பசங்க இருக்காங்க? தேங்க் யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சார் நான் சீரியஸா கேக்குறேன். நான் கூட சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். காதலிச்சேன், கல்யாணம் பண்ண 10 வயசுல பொண்ணு இருக்கு, டைவர்ஸ் கூட ஆயிருச்சு. இது ஆபத்தப்பா ஏன் தப்பான்னு புரியல. ஆனா நாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். இட் ஹேப்பன்ஸ். சார் அப்போ உங்க பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கா? அது பெட்டர் தானே? உட்காரு. என்னடே சார் நம்ம நாட்டுல ஜனங்க 2 கேட்டகரியா பிரிஞ்சுட்டாங்கடா. ஒன்னு பணம் இருக்கிறவங்க, இன்னொன்னு பணம் இல்லாதவங்க. பணம் இல்லாதவங்க 90%, பணம் இருக்கிறவங்க 10%. இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாரு, அவங்க அந்த 10%குள்ள வருவாங்க. இவங்க வாங்குற சம்பளத்தை எடுத்துட்டு வந்து இங்க ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் டிரான்சாக்ஷன் கரெக்டா இருக்கும். என்ன அப்படி பாக்குற? கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுறேன்னா? இதுதான் டெமோக்ரஸி, ஈக்குவல் ஷேர். Good evening, sir. I am Tarun. ஓ ஏய், அந்த டிராஃபிக் போலீஸ் நோ பார்க்கிங் நம்ம வண்டி தூக்கிட்டு போய் போறான்டா. நீ போய் நம்ம வண்டி பக்கத்துல நில்லு. சரிங்க சார். Thank you. பார்க்க நல்ல பையனா தெரியுற? ஏதாவது கொண்டு வரவா? வாங்கிட்டு போக தானே வந்திருக்கேன். ஓ
எண்ணி பார்த்துக்கோங்க சார். அதுக்கு அவசியம் இல்லை. அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தவறி கூட ஒரு ரூபா அதிகமாக வைக்க மாட்டான். ஆனா இந்த தடவை கொஞ்சம் கம்மியா இருக்கு. கமிஷன் 10ல. அவங்ககிட்ட சொல்லு, கமிஷன் கம்மியாச்சுன்னா பாருக்கு சீல் வச்சிருவேன்னு. புரிஞ்சுதா? வணக்கம் சார். ஒரு பீர் கூட வேண்டாம் சார். மாமூல் என்னாச்சு? ஒரு நிமிஷம் சார். தருண், தருண், மாமூல் கேட்ட ஆள் வந்திருக்காங்க. இப்பதானே கொடுத்து விட்டேன். இதுக்கு முன்னாடி வந்தது போலீஸ், இப்ப வந்திருக்கிறது ரவுடி. சரி, நான் சார் கிட்ட பேசிக்கிறேன். நீ போ. மதியா தூங்க விடுறானுங்களா? ஹலோ. ஹலோ சார், நான் தருண் பேசுறேன். என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை, மகதான் யாரோ மாமூல் கேட்டு வந்திருக்காங்க. அவனை போயிட்டு அடுத்த வாரம் வர சொல்லு. என்ன சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எல்லாத்தையும் நீயே மேனேஜ் பண்ண. சரி சார். சார் ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்க சொன்னார். புது மேனேஜர் சார். ஆனா எனக்கு இப்பவே வேணுமே. இப்போ முடியாது சார். சமத்தா நீயே எடுத்துட்டு வர்றியா, இல்லை உள்ள போய் நான் கேஷ் எடுத்துக்குவா? உங்களுக்கு எதுக்கு மாமூல் தரணும்? Oh shit! இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தருண். ஸ்டாப். போ, வெளியே போ. Hi. You are a hero. Tequila? Chumma. What? Chumma?
அண்ணா அவன் எங்கேயும் இல்லைண்ணா. ம் நல்லா போய் தேடு. டேய் அண்ணா இது பப்பு தானே, பாட்டே கேட்கல. என்னடா திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுறானுங்களா? இல்லண்ணா, போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அந்த தருண் எங்க இருக்கான்னு சொல்றா. உன்னதான். என்னடா லுக்கு, தருண் தெரியாதா? வெள்ளையா துரு துருன்னு ஸ்மார்ட்டா இருப்பான். ஏய், என்னடா ராத்திரி அடிச்சது இறங்கலையா? நான் யாருன்னு தெரியுமா? ஐ வாண்ட் தருண். கடவுளால கூட உனக்கு வேலை தர முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேலைக்கு சேர்ந்து 2 நாள் ஆகல, அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நல்லா அப்புறம் மிஸ் பண்ணிட்ட. உனக்கு என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? கேட்டதை கொடுக்க வேண்டியதானே. ஓவர் சீன்ல உனக்கு எதுக்குடா? டேய் என்னடா பேசுற நீ? அங்க நான் தான் மேனேஜர், உனக்கு தெரியும்ல. அட அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? காத்தார்நாத் மகதா. ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். அவன்கிட்ட போய் உங்களுக்கு இருக்க. அவன் யாருன்னு எனக்கு எப்பறம் தெரியும்? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஓடி வந்துட்ட. இந்நேரம் என்கொயரி ஆரம்பிச்சிருப்பானுங்க. உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டானுங்க. இந்நேரம் எல்லா ஹிஸ்டரி எடுத்துருப்பானுங்க. நானும் உங்க கூட வந்து நிக்கிறேன். சொல்லு, இப்ப விளையாடலாமா திருடம் போலீஸ் கேமு? கையெடுத்து கும்பிடுறேன், உன் சங்கத்தமே வேணாம். உனக்கு ஜாப் வேணும்னா என் கூட வா. என்ன நம்பி வா. மேடம், நான் நம்புறேன். டேய் ஓ, ஐம் சாரிங்க. எதுக்கு? உங்க கேரக்டரை தப்பா புரிஞ்சுட்டதுக்கு. கோவம் வந்துருச்சாங்க? இல்ல, வீடு வந்துருச்சு. ஹலோ ஹலோ, திஸ் இஸ் 35434147. ஒரு தடவை நம்பர் திரும்பி சொல்றீங்களா? இது 35434147. கரெக்ட் தான், சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? இங்க பாருங்க, ஃபோன் பண்ணது நீங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சூப்பர் ஸ்டார்லாம் இல்ல. வாட்? ஸ்மிதா எங்க? இங்க பாரு, ஸ்மிதா காக்டெயில் இருக்கு, ஸ்மிதா ஜேக்கர் இருக்கு, ஸ்மிதா பாட்டில் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஸ்மிதா சந்திரன் என்னோட பொண்டாட்டி. ஆமா, ஐஸ்வர்யா ராய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன ஜோக்கா? ஜோக் பண்ணாம பின்ன? ஃபோன் பண்ணது நீ. ஃபோன்ல எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. இதுல நான் ஜோக் பண்ணேன்னு சொல்றேன். ஜோக் பண்ணது நீயா இல்ல நானாயா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? பின்ன ஸ்மிதா சந்திரனை கூப்பிடுனா உன் பொண்டாட்டி என்கிட்ட கேக்குற நீ? அப்புறம் ஸ்மிதா சந்திரன் நான் தான். ஃபோன் பண்ணது என் ஹஸ்பண்ட். ஓ, ஐம் சாரிங்க. உங்க பேரு பிங்கின்னு நினைச்சேன். பிங்கி என்னோட பெட் நேம். ஹலோ ஹலோ, என்னங்க? நான் இருக்கேன்னா செத்துனாங்கற கவலை இருக்கா? நீங்க போய் 2 நாள் ஆச்சு. ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவ்வளவு பிஸியா இருக்கீங்களா?
அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு மூளை குழம்பிடுச்சா? எஸ் சார். என்னங்க ஃபீல் ஆயிட்டீங்களா? நீங்க ஃபீல் ஆவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. கோவம் இருக்கிற இடத்துல தானே காதலும் இருக்கும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. லோன்லியா ஃபீல் ஆகுது. இப்பவே வந்துடுறேன். அதுக்குன்னு வேலையை தூக்கி போட்டுலாம் வர வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். நோ ஓகே பை. ஓகே. இந்த பைத்தியக்காரன் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன். ஜாப் தரேன்னு சொன்னீங்க. முதல்ல இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணு. அடுத்த ஹே சூப்பர் ஹீரோ. உன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்கிட்ட பேசினாலே போதும்னு நினைப்பாங்க. நான் உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கே சான்ஸ் கொடுத்தா வேணான்னு சொல்றேன். ஏ ஆண்டி, நான் அந்த கேரக்டர் இல்ல. ஆனா நான் அந்த கேரக்டர் தான். Oh my god. Shit. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, கிளம்ப. ஓகே. அப்படி இல்ல, மேல இருந்து பால்கனில இருந்து போ. பால்கனியா? நான் எப்படி போணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ப்ளீஸ் சீக்கிரம் போ. ஹாய். எஸ். நான் உன்னை கொல்லாம விட போறதில்லடா. ஜம்ப் ஜம்ப் குதிச்சவன் அப்படி. அது வந்து சார், நீங்க டூர் போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன் நீ டூருக்கு போகணுமா? ஐயோ, கொஞ்சம் வாயை மூடு. உண்மையை சொல்லணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஜாதகமே மாறிடும். கல்யாணமா? வேலை எப்ப கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா கல்யாணம் பண்ண சொல்றீங்க? சரிதான்ப்பா, உன் ஜாதகம் அப்படிதான் சொல்லுது. அது ஆகிற வரைக்கும் உனக்கு டென்ஷன் குறையாது. அப்ப நீங்களே ஒரு நல்ல வரனா சொல்லுங்க. இவனை நம்பி இங்க வந்தது ஏன் தப்பு தான். உங்களுக்கும் உங்க ஜோசியத்துக்கும் பெரிய கும்பிடு. வாடா. டேய் தருண், இல்ல டேய், அவர்தான் சொல்றாருல கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் அடிக்காதடா, டேய் வலிக்குதுடா, அடிக்காதடா டேய். பேப்பர் பேப்பர் சார். சார் பேப்பர். பேப்பர் சார். என்ன புதுசா இருக்க போகுது? ஃப்ரண்ட் பேஜில் அரசியல், நடு பக்கத்தில் கற்பழிப்பு, லாஸ்ட்ல சினிமா. அதானே? குஜராத்தில் ஒருவர் லல்லு பிரசாத் விடுதலை. நல்ல விஷயம். சுயம் வரத்துக்கான இன்டர்வியூ நடக்குதா? தருண் 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 இங்க 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 இங்க. ஏய் தருண், டேய் தருண், சீக்கிரம் இங்க வாடா. நான் வந்துறேன்டா. நீ இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? இல்லையே. ஏன்? சூப்பர் ஜாக்பாட் அடிச்சிருக்கடா. தன்ராஜ் ராஜு அவர் பொண்ணு கீர்த்தி ராஜுக்கு சுயம்பரம் நடத்துறாரு. சுயம்பரமா? என்ன சொல்ற? என்னடா, கல்யாண பையனுக்கு வயசு 20க்குள்ள இருக்கணுமா, அழகா இருக்கணுமா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனாவும் இருக்கணுமா, நல்லா படிச்சு உன்ன மாதிரி கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணுமா, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள போட்டோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லாத சம்மந்தம் இல்ல. நீ மட்டும் போட்டோ அனுப்பணும் வை, ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆயிடுவேன். ஏன்டா, நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எப்பவுமே வீட்லயே இருப்பியா? ஒரு சேஞ்ச் வேணாமா? உன் ஐடியா தான் என்னடா? அது ஒரு வேலைன்னு என்ன போய் அப்ளை பண்ண சொல்றியா? போட்டேன்னு வை. அட
ஜோசியர் எனக்கு என்ன சொன்னாரு? உனக்கு மட்டும் கல்யாணம் டேய் ஆயிடுச்சா? கல்யாணத்தை பத்தி பேசாத. லக்ஷ்மியே வரேன்னு சொன்னா யாரு வேண்டான்னு சொல்லுவா? வரேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏன்டா டேய்? இவன் தலையெழுத்து இப்படி இருந்தா யாரால மாத்த முடியும்? ஏய் எஸ்கேப்டா. இன்னைக்கு பேப்பர் பாத்தியா? இல்லையே. ஏன்? சூப்பர் ஜாக்பாட் அடிச்சிருக்கு. தன்ராஜா ஒரு பொண்ணு கீர்த்திராஜுக்கு சுயம்பரம் வச்சிருக்காரு. சுயம்பரமா? என்னடா அது? அட என்னடா நீ? கல்யாண மாப்பிள்ளை 20 வயசுக்குள்ள இருக்கணும், அழகா இருக்கணும், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனா இருக்கணும், நல்லா படிச்ச தெளிவானவனா இருக்கணுமா. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்கள போட்டோ அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண சம்மந்தம் இல்ல. தன்ராஜ் பொண்ணுக்கு பிடிச்சதே அவங்க அப்பா கிருஷ்ண தன்ராஜ் தான். பொண்டாட்டி பேச்ச மீறாத மனுஷன். இவங்க தான் உமா தன்ராஜ். மகளை தன் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு அகங்காரி. இவன் நாகராஜ் மோசமானவன். தங்கச்சி சொத்தை அடையணுங்கிறது தான் இவன் லட்சியமே. இவர் பேரு குணா, ரொம்ப அமைதியானவர். இவர் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர். இவன் பவன், ரொம்ப விசித்திரமானவன். எப்ப என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. பயந்தியா இல்லையா? சார், இந்த கன்னு விளையாட்டுக்கு நான் வரல சார். திருடன் போலீஸ் விளையாட மாட்டியா? நான் உனக்கு யாரு? பாஸ். டேய் ஓடுறா, சொல்றல ஓடுறா. சொல் பேச்ச கேட்கல, உயிர் உனக்கு இல்ல. எனக்கு இந்த சுயம்பரத்துல இஷ்டம் இல்ல. நிறுத்து. கீர்த்திய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு பவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. எனக்கும் இஷ்டம் இல்ல. எனக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பண்ணிக்கோ. டாடி. எஸ், உன் கல்யாண விஷயத்துல எந்த ஒரு தப்பும் நடக்க நான் விரும்பல. உனக்கு பிடிச்ச பையனை நீ செலக்ட் பண்றதுக்காக தான் இந்த சுயவர ஏற்பாடெல்லாம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தடவையா உன் அம்மாவை எதிர்த்து நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த 21st செஞ்சுரியில கூட ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு எல்லாரும் விசித்திரமா பாப்பாங்க, கிரேசின்னு நினைப்பாங்க. ஆமா, கிரேசி தான். ஒரு பக்கம் உன்னை உன் மாமாவுக்கு கட்டி வைக்கணும்னு உன் அம்மா பிரஷர் பண்றாங்க.
இந்த டைம்ல உனக்கு பிடிச்ச பையனை என்னால கொண்டு வர முடியாது. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி யோசிச்சேன். பாரு கீர்த்தி, கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான் நடக்கும். சோ யூஸ் யுவர் பிரைன், நாட் யுவர் ஹார்ட். கெட் ரெடி ஃபார் சுயம்வரம். தேங்க்யூ டாடி. கீர்த்தினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை லவ் பண்றேன். ஐ லவ் ஹர். அவ இல்லாம நான் இருக்க மாட்டேன். அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். கீர்த்தினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு கீர்த்தியோட சொத்து மேலதான் ஆசை. உனக்கு புத்தி குழம்பிடுச்சு. உன்னை விடவா? உண்மையா நீ கீர்த்திய காதலிக்கிறனா அவளை கெட்டியா பிடிச்சுக்க. Listen, in 35 minutes சுயம்பரம் ஸ்டார்ட் ஆயிடும். செக்யூரிட்டி எல்லாம் டைட்டா இருக்குல்ல? I should not receive any complaint. It's a prestige issue. இன்னொரு விஷயம், பிரஸ்காரங்க வராங்க. நான் சொல்றவங்கள மட்டும் தான் உள்ள விடணும். ஓகே? அப்பப்போ என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. எஸ் சார். ஹாய், ஜெமினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். எப்பொழுதும் புது புது விஷயங்களை வெளியே கொண்டு வரும் உங்க ஜெமினி டெலிவிஷன் இன்னைக்கு ஒரு வினோதமான விஷயத்த உங்க முன்னாடி கொண்டு வர இருக்கோம். எல்லாரும் ராமாயணத்துல ராஜா காலத்திலே மட்டும்தான் சுயம்வரத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதை நேரடியா பாக்குற வாய்ப்பு நமக்கு எப்பவும் கிடைச்சதில்ல. அந்த மாதிரி ஒரு அழகான சுயம்வரம் இந்த 21ஆம் நூற்றாண்டுல நடக்குதுன்னு நினைக்கும் போது, எஸ், நகரத்துல இருக்கிற இந்த ராஜ குடும்பம் ராஜகுமாரியான கீர்த்தி தன்ராஜுக்கு சுயம்வரம் நடத்த போறாங்க. இந்த அற்புதமான சுயம்வரத்தை உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்ப போவது நம்ம ஜெமினி டெலிவிஷன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சுயம்வரம் ஆரம்பிக்க போகுது. கம், லெட் us join. நான் எத்தனை தடவை சொல்றேன், என் பேச்சு மேல உங்களுக்கு மதிப்பு இல்லையா? உன் மேல இருக்கு, உன் சம்பந்தப்பட்டவங்க மேல இல்ல. அவங்களுக்கு என்னை விட என் காசு மேலதான் பிரியம் அதிகம். என் அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல. அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. கீர்த்திக்கு அம்மாவா இருக்க நினைச்சுனா வந்து அச்சதை போட்டு ஆரம்பிச்சு வை. இல்லனா டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கோ. மாதாஜி, என்னோட கல்யாணத்துக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கனே தவிர பொண்ணு இன்னும் பார்க்கவே இல்லை. நோ, நீ சாவக்கூடாதுடா. நீ உயிரோட இருக்கணும். டேய் பவன், நான் சொல்றத கேளு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கீர்த்தியோட கல்யாணம் வேற ஒருத்தன் கூட நடக்காதுடா. டேய், நீ மட்டும் இல்ல, உன் புள்ளையோட புள்ள இந்த சமஸ்தானத்தை மொத்தமா ஆளணும். இது மொத்தத்தையும் அத என் கண்ணால நான் பார்க்கணும்டா. பவன், அவசரப்படாதடா. நான் சொல்றத கேளு. நீ சாக கூடாது. பவன்.
பவன் Open the gate. Your attention, please. The much-awaited Swayamvaram 2002 is about to start in 5 minutes. Good morning. Good morning. Gorgeous. நமஸ்கார். Good morning. காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? प्रेममा तुम्रो के विचार छ? प्रेम पवित्र हुन्छ, पहिला नजरमा देख्ने बित्तिकै हुन्छ। तिमीलाई देखेपछि मलाई कस्तो अनुभव भएको छ? காதலுங்கிறது புனிதமானது. அது முதல் பார்வையில உண்டாகிறது. உங்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஓகே. மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? चीचा केसो भएपछि विवाह के बारे में तिम्रो के धारणा छ? विवाह एक चाडपर्व जस्तो हो। हामीले एक चाडपर्व मनाउनु पर्छ, विवाह पनि मनाउनु पर्छ। கல்யாணங்கிறது பண்டிகை மாதிரி. எல்லாரும் பண்டிகையை எப்படி கொண்டாடுவாங்களோ கல்யாணத்தையும் அதே மாதிரி கொண்டாடணும். செக்ஸ பத்தின உங்க அபிப்பிராயம்? शारीरिक समक प्रति तिम्रो कस्तो धारणा छ? शारीरिक सम्बन्ध भनेको एउटा चित्रलेखा चलचित्र जस्तै हो। दुवैले अँधेरो कोठामा खुसी हुन्छ। செக்ஸ்ங்கிறது போட்டோல இருக்கிற ஃபிலிம் மாதிரி. ரெண்டுமே டார்க் ரூம்ல தான் டெவலப் ஆகும். வாட்? குட் மார்னிங். குட் மார்னிங். கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்? கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு தெரியாது, ஆனா எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். தெளிவா சொல்லணும்னா கேட்டதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் புருஷன், கேட்டது கிடைச்சா சொன்னதை கேட்கணும்னு நினைக்கிற பொண்டாட்டி. ஜஸ்ட் லைக் ட்ரெயின் ட்ராக்ஸ், எப்பொழுதும் மனசுல கனவோட வாழ்ற ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு பசங்கன்னா பிடிக்குமா? பிடிக்கும். பட் ஒரு பிசினஸ் மேனா எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்கும். எதுக்கு? எதுக்குன்னா 20 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடலாம். அதே பையன்னா வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படணும். சோ உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பையன் பெத்துக்கிறதுல விருப்பம் இல்ல? நோ, பையனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே ஆஸ் அ ஃபாதர் பையனா அவனால மட்டும்தான் ப்ராப்ளம். அதே பொண்ணா இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லா பையனாலையும் ப்ராப்ளம். ஓகே. உங்களுக்கு இன்னொரு ஜென்மம் கிடைச்சா நீங்க ஆணா பொறுக்க ஆசைப்படுவீங்களா இல்ல பெண்ணா பொறுக்க ஆசைப்படுவீங்களா? நோ டவுட் ஆனாதான். எதுக்கு? பெண் எப்போதும் ஆணுக்கு ஒரு படி கீழே தான். இன்னும் சொல்லணும்னா ரொம்ப கீழே. ஆல்வேஸ் ஐ வாண்ட் டு பி ஆன் டாப். குட் மார்னிங். குட் மார்னிங். அழக பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? யூனோ மோனோகானி
kuhusu hiyo Rambo? Ninaamini sana kwenye urembo. Chakula nipendacho ni nyama ya nguruwe na lazima ipikwe vizuri. நான் அழக ரொம்பவே நம்புறேன். எந்த அளவுக்குன்னா, அதாவது எனக்கு பிடிச்ச டிஷ் போர்க் சர்வ் பண்ணா கூட அது அழகா இருக்கணும்னு நினைப்பேன். கோமாளி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு அழகை பத்தி பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? புல்ஷிட். అతిలోకపు సౌందర్యము ఎవరే ఎవరే ఎప్పుడు ఎప్పుడు నే చూడని గుడ్ మార్నింగ్. ఎవరే అందం. குட் மார்னிங். குட் மார்னிங். காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? லவ் காதல் ఎవరే ఎవరే అతిలోకపు సౌందర్యము ఎవరే ఎవరే காதலுங்கிறது கனவு மாதிரி. கல்யாணம் பத்தி அபிப்பிராயம் என்ன? கல்யாணம் அது ஹலோ, மேரேஜ் பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? అతిలోకపు సౌందర్యము ఎవరే ఎవరే அவனை புடிங்க. Hey, stop! இப்போ நான் என்ன பண்ணணும்? கொல்லணும். உலகத்திலேயே நல்ல சாவுனா என்னன்னு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே சாகிறது. நோ, அரசன் கையில சாகிறது. ரன் ரன். Hey, shit!
அதோ அவன் அங்கதான் இருக்கான். டேய், மேல போய் போடாத. என்னன்னு சொல்றல? அம்மா கீர்த்தி, இப்ப சந்தோஷமா இருக்கா? இப்படி எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சத நான் முன்னாடியே வேண்டான்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்த என் பொண்ணுக்கு சேச்ச. இப்ப அத பேச நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. இப்ப உங்க ஸ்டேட்டஸ் என்னாச்சு? நம்ம சொந்தம், நம்ம கூடயே சுத்திட்டு இருந்தவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு அப்பனுக்கு ஏத்த பொண்ணு. என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியல, பொண்டாட்டி பேச்ச உதாசீனப்படுத்தினா உங்களுக்கு புரியல. தலை குனிகிற மாதிரி வச்சிட்டீங்க. ஸ்டாப் இட். கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. லீவ் மீ அலோன். Excuse me. Yes, madam. One fruit salad with ice cream. Okay, madam. Excuse me. இதை எடுத்துட்டு போயிட்டு கோல்ட் காஃபி எடுத்துட்டு வரீங்களா? நான் இதுக்கும் சேர்த்து பே பண்ணிடுறேன். எஸ். ஹாய் ராபின். ஹாய் ஆஷா. ஆமா, ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமா இல்ல கோல்ட் காஃபி நல்லா இருக்குமா? வந்து சொல்லட்டுமா? ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். எனக்கு ஃப்ரூட் சாலடே கொண்டு வந்துருங்க. ஹாய். ஹாய். என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் அப்புறமா. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்க. நம்ம காதலுக்கு என்ன அர்த்தம்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கணும். நான் கல்யாணத்தை பத்தி எப்போ கேட்டாலும் நான் அப்புறம் சொல்றேன்னு தட்டி கழிக்கிறேன். அதனால எனக்கு முடிவு இப்பவே தெரிஞ்சாகணும். அது வந்து இப்போ நீ சொல்லிதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஒத்துக்கலாமா வேண்டாமா? ஒத்துக்கலாமா வேண்டாமா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாமா வேண்டாமா? நாட் அ பேட் ஐடியா. ஹெட் விழுந்தா ஓகே சொல்லிடலாம், டெயில் விழுந்தா நோ சொல்லிடலாம். அட டெயில் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாமா?
ராபின்ற நீங்க ஆஷான்ற இந்த பொண்ண உங்களோட மனைவியா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். ஆஷான்ற நீங்க ராபின்ற இவரை உங்க கணவரா ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு முழு சம்மதமா? எனக்கு சம்மதம் இல்ல. ஆஷா! ஆஷா! ஆஷா, ப்ளீஸ் ஸ்டாப் தட்! ஆஷா! ஆஷா! Come on! Hurry! Come on! வாங்க வண்டியில இருங்க. பத்து பிளானட்டா? ஏய், இங்க பாரு 10 பிளானட்லாம் இல்ல, 9 பிளானட் தான் இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடேய், வண்டி அங்க வேடா, இடியட். ஏய், ஒண்ணும் இல்லம்மா, இங்க பாரு 9 பிளானட் தான் இருக்கு. சயின்டிஸ்ட் 1000 சொல்லுவாங்கம்மா, 10வது பிளானட் அவங்க கன்ஃபியூஷன். இன்டர்நெட்லாம் டைம் பாஸ்மா. இங்க பாரு, நீ எக்ஸாம் பாஸ் பண்ணனும்னா புத்தகத்தை எடுத்து படிக்கணும். நீ போனை கட் பண்ணிட்டு அதை படி, ஓகே? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? கூல் ட்ரிங்க்ஸ். எஸ் மேடம். உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? நாகராஜ் எல்லாத்தையும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்க பொண்ணை யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு. நான்சென்ஸ். விஷயம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம கேஸை எப்படி டீல் பண்ணுவீங்க? attempt to rape. அவனை உங்களால புடிச்சு கொடுக்க முடியுமா? பிடிக்க முடியுமான்னா அவன் என்ன பெரிய செட்டப் வச்சிருக்கிற பின் லாடனா வீரப்பனா? ஒருத்தன் தானே. எவ்வளவு தூரம் போயிருக்க போறா? 300-400 கிலோமீட்டர்ஸ். டோன்ட் வரி, வெல் கெட் இட். ஆனா நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அவனோட போட்டோவை பேப்பர்ல போட்டு புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 10 லட்ச ரூபா ரிவார்ட்னு சொல்லுவோம். சரி, நீங்க ஏதாவது பண்ணி அதை சீக்கிரமா முடிச்சு காட்டுங்க. அவனை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க. ஓகே. நடந்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உன் சந்தோஷத்தை யோசிச்சு தான் நான் இதெல்லாம் பண்ணேன். நடந்ததை மறந்து உன் மாமாவே கல்யாணம் பண்ணிக்க. நான் தப்புன்னு நினைச்சு அந்த முத்தம் கொடுத்தவன் கரெக்ட்னு நினைச்சீன்னா டாடி, நீங்க கூட. ஐ எம் சாரி. Good morning. Actually, I'm sorry. Actually, now, I'm so sorry. இது வேற. அசையாம அப்படியே இரு. கவலைப்படாத கீர்த்தி. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்சல்ட் உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தான். ஆஃப்டர் ஆல் அட்ரஸ் தெரியாதவன் உனக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓ ஷிட், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இட்ஸ் பியூர்லி an ஆக்சிடென்ட். ஆனா இன்சல்ட் ஆயிடுச்சு. உன்னை இன்சல்ட் பண்ணவன உன் காலடியில போடுறேன். இட்ஸ் a promise. பவன், அப்படி செஞ்சுட்டனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரெண்டு டீ எடுத்துக்கோங்க. யோ, இதுல ஈ இருக்கியா? அட, டீனா ஈ இருக்கதான் செய்யும். ஈ குடிச்சு டீ காலியாக போதா என்ன? ஒரு சொட்டு தான் அதால குடிக்க முடியும். தூக்கி போட்டு குடியா, அதை கூட நான் தான் செய்யணுமா? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்னு.
7ஆம் நம்பர் டேபிள் 2 ரூபா தரணுண்ணே. தருண் எங்கடா? உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அது டைரக்டா கேட்க வேண்டியதானே? இந்த திருட்டு தானே இதுக்கு? இவ்வளோ அவசரப்பட்ட எப்படி? இது அவ்வளோ த்ரில்லிங்கா இல்லை. உனக்கு காட்ஸ் விளையாட தெரியுமா? ஜோக்கா? 1 minute. கேமோட கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்ல? வெரி சிம்பிள். தோத்து போறவங்க உடம்புல இருக்கிற ஏதாவது ஒன்று தூக்கி எறியணும், சரியா? அப்பதான் அது எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகே? முடிஞ்சது. பின்னாடி திரும்ப. முடிஞ்சதா? முடிஞ்சதா? கத்தாத. கார் நான் சொல்ற ரூட்ல போகணும். இது என்னோட கார். நான் எங்க வேணும்னாலும் போவேன். ஏய்,
ரொம்ப பேசாத, சொல்ற இடத்துக்கு போ. ஆ நீ முதல்ல கத்தி எடு. வண்டி எடு. I said வண்டி எடு. எங்க போணும்? எங்கேயோ போ. வண்டி எடு. நீ நவரு. மேல கை வைக்காத. சொன்ன கேளு. நவருன்றல. ஏய், மேல கை வைக்காம பேசு. விலகு. ஏய், ஸ்டாப். ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப். ஏய், கம் ஆன், கம் ஆன். போ. சீக்கிரம் உங்களை ஃபாலோ பண்ணு. போ. ரைட் ரைட் ரைட். ஹே, பாத்து 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 போ. ஃபாஸ்ட். நோ 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 நோ. பாத்து. வண்டி நிறுத்து. ஏய், வர வர வர. ஏய், ஓடாத, நில்லு. எங்க போய் தொலைஞ்சான்? போ 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 போ. எதுக்கு ஆஃப் பண்ண? Get down. எதுக்கு? என்ன பண்ற? ஹே, பெட்ரோல் பெட்ரோல் எதுக்கு? ஹே ஹே, உனக்கு சென்ஸ் இருக்கா? எதுக்கு அது மேல ஊத்துற? என்னோட கார். What is this? Bloody ew. Hey, stop it now. உனக்கு என்ன பைத்தியமா? உன்கிட்ட தீப்பெட்டி இருக்கா? What? மேட்ச் பாக்ஸ். சீக்கிரம் கொடு. மேட்ச் பாக்ஸ். இந்த. ஏய், நீ தம் அடிப்பியா? நோ நோ நோ, இது என்னோடது இல்ல. அந்த தாபாக்காரனோடது. என்னோடது இல்ல. மை கார். என் காரை எதுக்கு கொளுத்தி விட்ட? கத்தாம வா. வான்றல. ஏய், வா வா வா. Shit. வணக்கம் சார், எந்த சினிமா ஷூட்டிங் நடக்குது? அம்மாடி. I'm sorry. I'm very sorry. இதெல்லாம் உன்னாலதான். ஏன் காரை எதுக்காக நீ கொளுத்தி விட்ட? I'm really sorry. சாரி சொல்லிட்டா கார் திரும்பி வந்துருமா? ஷிட். நீ என்ன தப்பு பண்ணிட்டு ஓடி வந்தியோ? அந்த போலீஸ் என்ன நினைப்பாங்க? நான் கூட ஓ ஆளுன்னு தானே நினைப்பாங்க. தேவையில்லாம நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். இதுல நான் மாட்டிக்க தயாரா இல்ல. ப்ளீஸ், ஐம் லீவிங். எனக்கு இப்ப கார் வேணும். எனக்கு இப்ப ஒரு கார் வேணும். உன்கிட்ட தான் சொல்றேன். ஹே, ரெடியா இரு, கார் வருது. ஸ்டாப் ஸ்டாப். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆக்சிடென்ட்டா? ஆமா. எப்படி நடந்துச்சு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே. இது எப்படி நடந்துச்சுமா? அது வந்து எப்படின்னா, ரோடு கிராஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இது ஹைவே இல்ல, ஒரு கார் ஸ்பீடா வந்து இடிச்சிருச்சு.
கிராஸ் பண்ணி தப்பிச்சிடலாம்னு நினைக்கும் போது இன்னொரு கார் வந்து அப்படியே இடிச்சிருச்சு. மயங்கிட்டா. லவ் கேஸா? அது சரி சரி. பிளட் எதுவும் வரலையே. இவருக்கு அடி கூட ரத்தம் வரலையா? டென்ஷன்ல ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டா போல இருக்கு. சார் 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 ஏதாவது பண்ணுங்க சார் ப்ளீஸ். உயிரோட தான் இருக்காரு. என்னோட கார்ல வாட்டர் பாட்டில் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இந்த பொண்ணு எங்க இன்னும் ஆளை காணோம். ஹலோ ஹலோ அவ்வளவுதான். ஷிட், கீஸ் இல்ல. அவர்கிட்ட இருக்கான்னு போய் பாரு. நில்லு! நில்லு! அந்த பொண்ணை காதலிச்சு தப்பு பண்ணிட்டடா. அந்த பொண்ணு சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? அவ உன்னை ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணி பேசி இருந்திருக்கலாம்ல. நீ எமோஷனலா ஃபீல் ஆகி லவ்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட. இப்போ என்னாச்சு? அவ பறந்துட்டா. நம்ம வேலை வெட்டி இல்லாமல இருக்கோம். இந்த ஹைவேல அவளை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். நான் சொல்றதை கேளு, நாம திரும்பி போயிடலாம். வாடா. இறங்குடா. என்னடா ஆச்சு? இறங்கு. என்னாச்சுடா? இறங்குன்னு சொன்னேன். டேய் நீங்களாவது சொல்லுங்கடா. டேய் இருங்கடா, அவசரப்படாதீங்கடா. டேய் இது அநியாயம்டா. டேய் என்னை விட்டு போகாதீங்கடா. டேய் ராபின், டேய் நான் சொல்றதை கேளுடா. டேய் ராபின் போகாதடா. டேய் ராபின் நில்றா. டேய் போகாதடா. டேய் superstition, black cats and voodoo dolls. I feel the premonition that girl's gonna make me fall. She's into new sensations, new tricks.
போகாத நில்லு. ஏய் என் காலை விடு. ஏய் அவளை புடுறா. Thank you. Asha! Asha, please don't go! Asha, please don't go! தேங்க்ஸ் அலாட். ஆக்சுவலி நீ இவ்ளோ நல்லவன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உன்னை ஏமாத்தின. அப்படி இருந்தும் நீ என்ன அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்ட. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. சரியான நேரத்துக்கு மட்டும் நீ வரலனா நான் என்ன ஆயிருப்பேனே நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ உண்மையிலே பெரிய ஆள் தான். தேங்க்ஸ் அலாட். ஐ மீன் இங்க பாரு, எதுக்கு இப்போ ட்ராமா பண்ற? ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத. நான் ரொம்ப நல்லவன், உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண வந்திருக்கேன்னு ஃபீல்லாம் பண்ணாதேண்ணே. நீ என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துன, அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண. கிவ் அண்ட் டேக் பாலிசிமா, ரொம்பலாம் கற்பனை பண்ணாத. அவார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நீ நிறைய பாப்பியா? அதுக்கு இல்ல, நீ கம்மியா பேசுறியே அதனால தான் கேட்டேன். ஸ்டூபிட் கேர்ள். அதிகமா வாயாடாத நீ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். எப்ப பார்த்தாலும் பபா பபான்னு பேசிக்கிட்டே இருக்க. சைலண்ட். ஹாய், ஐம் தருண். ஹாய், ஐம் ஆஷா. ஆமா, கார் எப்படி? ஹைவேல காருக்கு பஞ்சம், ஆட்டையை போட்டேன். ஆட்டையை போட்டியா? காரோட சேர்த்து கண்ணாடி அடிச்சிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஹே தருண், தருண் எங்க போற? ஹே சொல்லிட்டு போ. இவன் எங்க போனா? ஆஷா, ஆஷா, ஆஷா. சூப்பர். நான் நீன்னு நினைச்ச, நீ இல்லையா? அப்படின்னா அப்படின்னா இன்டென்ஷன் தான் என்ன? அது இல்ல. சீ, இந்த ஆம்பளைங்க இப்படிதான். பேசிக் ப்ராப்ளம்மா. சான்ஸ் கிடைச்சா போதும். புரிஞ்சுக்கோங்க. பிளடி டர்ட்டி. சீ. வந்துட்டேன். அப்ப அவங்க யாரு? டச் சினிமா பாத்திருக்கியா நீ? அதுல ஷாருக் கான் எப்படி? அதே மாதிரி தான் அவன். என் மேல பைத்தியமா இருக்கான். இந்த உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காத மாதிரி.
சரி நீ எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க? ஏய் ஏய் என்ன பொறையடிச்சா? தண்ணி வேணுமா? வழி தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன்? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா என்னாச்சு எங்க வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பார்த்தா, நானும் அந்த பொண்ணை பார்த்தேன். நாங்க பார்க்கறத வேற ஒருத்தன் பார்த்துட்டான். சடனா ஒரு நாள் அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டா. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியாம 2 days டைம் கேட்டேன். அந்த 2 days டைம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்ல நான் வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க அந்த பொண்ணு செத்து போயிருந்தா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஷாக் ஆனதால என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு தெரியுமா? எங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னல, அவர் தான் அவ ஹஸ்பண்ட். நான் தான் அந்த பொண்ணை கொண்டுட்டேன்னு சொல்லி அவர் என்ன துரத்திக்கிட்டு இருக்காரு. அதை நம்பி போலீஸ் என்ன துரத்திட்டு இருக்காங்க. இதான் நடந்துச்சு. இது ஏதோ இங்கிலீஷ் படம் மாதிரியே இருக்குல்ல? அது சரி, அவளுக்கு என்ன சொல்ல போன? ஜஸ்ட் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு. ஓ, குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீ எங்க போற? எங்க போறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. சரி, என்னதான் பண்ணலாம்னு இருக்க? நீ ஹெல்ப் பண்றியா? ஓகே. ஹலோ, கேன் ஐ ஹெல்ப் யூ? யார் இது? ஹூசி? ஹஸ்பண்டா? அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டா? உனக்கு ஐ லவ் யூ சொன்னாலே செத்து போயிட்டாலே அவ ஹஸ்பண்டா? இரு, நான் சொல்றது கேளு. பார்த்தா அப்படிதான் தெரியறாரு. அப்படியா? பேசி முடிச்சிட்டீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் யூ. வாட்? என்ன? நீங்க எனக்கு தேவையில்லை. நம்ம போலாமா? ஹேய், என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தெரியும். தேங்க்யூ ஆஷா. நீங்களும் போங்க. ஏய் இரு. ஹலோ ஹலோ. ஹேய், இங்க மரம் விழுந்து கிடக்கு, ஆனா யாரும் இல்ல. நோ. ஓகே ஓகே, கூல் கூல். இவன் இங்கேயே வந்துட்டானா? தருண் எனக்கு வேணும். நீ யாரு? மகதா. இவரை யாருன்னு தெரியுதா? தெரியாது. சரி, நான் யாரு? பவன். யா, ஐ எம் பவன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். அவனை அனுப்பி வை. முடியாது. நீ சொன்னா கேட்கற மாதிரி தெரியல. நானே தூக்கிட்டு போறேன். ஏய், நில்லுடா டேய். ஹேய், நில்லு. ஆஷா, ஏறு ஏறு ஏறு. சீக்கிரம். தேங்க்யூ ஆஷா. ஓகே, போலாமா? ஏய், வண்டி
யாரு டமாலா? பேக் இன்டு தி ஜங்கிள். அண்ணா, இந்த காட்டுல சோறு தண்ணி சாப்பிடாம அந்த தருணம் தேடுறதுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளானா? சொல்லுண்ணா. உங்களுக்கே தெரியும், அந்த ஆளு நமக்கு தர வேண்டிய காசை இன்ட்ரெஸ்டோட சேர்த்தா ₹1,00,000 மேலேயே வரும். இப்ப அதை விட அதிகமா செலவு பண்ணி இந்த காடு மேடெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? என் பிளான் என்னன்னு உனக்கு புரியாதுடா. அவன் எனக்கு கொடுக்க வேண்டியது ₹1,00,000 தான். அவனை பிடிச்சி கொடுத்தா 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சத்துல 1 லட்சம் போனா எவ்வளோடா? தெரியாதுடா. தெரியாதா? 7 லட்சம். இந்த சின்ன கணக்கு கூட தெரியலன்னா எப்பட்றா? உன்னை கூட வச்சிருக்கிறது ஏன் தப்பு? அந்த தருண் நிச்சயமா அந்த காட்டுல தான் இருப்பான். முதல்ல முன்னாடி பார்த்து நட. நமக்கு 10 லட்சம் கன்ஃபார்ம். முன்னாடி வா. நிறுத்து. எங்க இருந்து வர? டெல்லி போயிட்டு வரேன் சார். பேர் என்ன? சங்கரையா சார். வண்டியில என்ன இருக்கு? வண்டி சமா இருக்கு சார். ஏய் சார், டீடைல்ஸ் வாங்கிக்க. ஓகே சார். டேய், இந்த மேடம் வா. Don't move. இப்போ ஆஷா போலாம். என்ன பண்ற? ஏய், என்ன பண்ற? வண்டிடு. கம் ஆன். ஏறு. சீக்கிரம். வண்டிடு. வண்டிடு. ஓகே ஓகே. இந்த ஹேண்ட் பிரேக் வர. போ. ஏய். எடு. ஹலோ சார். நான் நாயக் பேசுறேன். அங்க என்ன நடக்குது? ஓவர். என் கூட தான் சார் இருக்காரு. வாட்? வண்டர்ஃபுல். கிரேட். ஆனா அவர் என்ன பிடிச்சு வச்சிருக்காரு சார். வாட்? லுக் மிஸ்டர், we are innocent. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அனாவசியமா என்ன வச்சு அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணனா நல்லா இருக்காது. ஏய் இரு. ஆமா, ஏன்டா அந்த பொண்ணுக்காக இவ்வளவு ஃபீல் ஆகுற? சரி, அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? எதுக்கு அந்த பொண்ணை கூடவே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? இங்க கூட. சரி, எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? நீங்க என்ன எனக்கு மாமாவா இல்ல மாமனாரா? உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லனாலும் சொல்றேன். தருணை தான் நான் காதலிக்கிறேன், கல்யாணமும் பண்ணிப்பேன், 10 புள்ள கூட பெத்துப்பேன். அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் மைண்ட் யுவர் பிசினஸ்.
பொண்ணுங்கள என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஆஷா கொஞ்சம் ஓரங்கட்ட. ஹேய் கெட் டவுன். இறங்கு. ஆஷா வண்டி எடு. வண்டி எடு. தருண், 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 ஹே தருண், தருண், வாட் ஹேப்பன்? என்னாச்சு? சரி, என்னை பத்தி எதுவுமே தெரியாம அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுத்த? என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் 10 பிள்ளைங்க பெத்துக்க போறேன்ற? கல்யாணம் ஆனா அது எப்படி நடக்கதானே போகுது? கல்யாணமா? யார் கூட? உனக்கும் எனக்கும். உனக்கு வேற கல்யாணம், எனக்கு வேற கல்யாணம் ஆகுமே தவிர நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. தருண், நான் உன்னை காதலிக்கிறேன். ஓகே, பட் நான் உன்னை லவ் பண்ணல. உண்மையை சொல்லு, நீ என்ன காதலிக்கலையா? தருண், சரியான நேரத்துல சொல்லப்படாத உண்மை போய் சொல்றதை விட ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஐ லவ் யூ தருண். தருண், ஐ ஜஸ்ட் லவ் யூ. ஆஷா, I love you too. தருண், கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் உன்னை துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணம் ரொம்ப முக்கியமா? பழைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்க உனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண நான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறது தானே கல்யாணம். அதெல்லாம் எதுக்கு? முதல்ல உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கணும்ல. அவங்களோட சம்மதம் இல்லாம இதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தருண். சொல்லு. நான் மனசுல பட்டதை அப்படியே செய்வேன். எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதை வேற சொல்லணுமா? பார்த்தாலே தெரியுதே. வேற? சீரியஸா பேசும்போது ஏன் ஜோக் பண்ற? சரி, டென்ஷன் ஆகாத, சொல்லு. நான் வீட்டை விட்டு வந்ததுல என் பேரண்ட்ஸ் தப்பு எதுவும் இல்லை. ஆமா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை காதலிச்சேன். அது காதலா இல்ல க்ரஷானு கூட எனக்கு தெரியாது. அவனோட பேரு ராபின், கிறிஸ்டியன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை ஒத்துக்க வச்சாரு. மேரேஜ் சர்ச்ல ஃபிக்ஸ் ஆச்சு. எல்லாரும் வந்தாங்க. நான் கூட ஹாப்பியா தான் இருந்தேன். ஆனா என்னவோ ஏதோ அவனை செலக்ட் பண்ணதுல ராங் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேனோன்னு நினைச்சேன். அதான் சர்ச்ல இருந்து ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு திரும்ப போக நினைக்கும் போதுதான் நீ எனக்கு அறிமுகமான. உண்மையை சொல்லி தப்பு பண்ணிட்டேனா? நீ உண்மையை சொல்லி தப்பு பண்ணிடாத. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆஷா, போதும், எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. போலாம். ராபின், இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் இதை கல்யாணம் வரைக்கும் வர விட்டுருக்க மாட்டேன்ல. இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்ததும் இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இப்போ நான் என்ன பண்றது? ஆஷா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஏய், அவளுக்கு தான் இஷ்டம் இல்லைன்னு சொல்றால, மறுபடியும் கல்யாணத்துக்கு டார்ச்சர் பண்ற. வெக்கமா இல்லை உனக்கு? நீ விஷயம் தெரியாம பேசாத. ஆஷா, மாடியில ஏறு. ஆஷா வரமாட்டா. இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு? தள்ளிப்போ. அனுப்பி வைக்கிறது கஷ்டம்தான். நம்ம வேணா சண்டையை போட்டுக்கலாமே. ஷிட்.
தில் இருக்கு உனக்கு. கன் எதுக்கு? டோன்ட் மூவ். டோன்ட் மூவ்னு சொன்னேன். பாத்து. என்னாச்சு? ஓ ஷிட், ரத்தம். சரி வா 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 வா. சி 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 சி. வெளிய 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 வெளிய. What's happening? ஏறு. ஜிப் போடு. போ. அடிக்கிற வெயில்ல கார்ல வச்சு ரூம் கிடைக்கல. ஓகே. ரெடி? தருண். Oh my God. கடவுளே. என்னதானே பாத்துக்கலாம். 2 3 4 5. ஏய் ஓடு. Make fast, come on. Move. இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது தரும்? என்ன பண்றது?
பெட்ரோலா? இட்ஸ் ஓகே. நீ இங்க என்ன பண்ற? நான் என்னமோ சினிமாவில் வர்ற மாதிரி தருண் இங்கே இருப்பான்னு நினச்சி வந்தேன். ஏப்ரல் ஃபூல். நான் தான் பெரிய முட்டாள்னு நினைச்சா என்னை விட பெரிய முட்டாள். நான் ஏன் உங்களை சொல்ல போறேன்? நான் சொல்ல வந்தது தருண் எங்க? அவன் உனக்கு என்ன பண்ணான்? ஏய், தருண் எங்க? எவ்வளவு நேரம் ஜோப்ல தான் இருந்தா, இப்ப எங்க போனான்னு தெரியல. நீங்க முட்டாளாக போறது கன்ஃபார்ம். வழியை காட்டு. சேம் சிச்சுவேஷன். நானும் வழியை மறந்துட்டேன். உனக்கு வழி தெரிஞ்சா சொல்ல. டேய், நீங்க நல்லா ஓடுவீங்களாடா? ஓடுவனா? என்னால முடியாது. கடவுளே, நான் உன்னைதான் நம்புறேன். நான் தருணை கல்யாணம் பண்ணி 10 பிள்ளைங்களை பெத்துக்கணும். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். எல்லாத்தையும் இவர் பாத்துக்குவாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. அது நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோங்க. வீட்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களா? ஆமா. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா? தருண் கண்ணை காமிச்சு அவர் கொல்ல போறியா என்ன? ஜஸ்ட் பில்டப் மட்டும்தான். நீ வாய மூடுறியா? செய்ய மாட்டேன்லாம் சொல்லல. அதுக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்கு. பண்ணி வைக்கிறீங்களா? நீ இந்த ரூமுக்குள்ள போ தம்பி. சரிம்மா. நீ இந்த ரூமுக்குள்ள போம்மா. ஆஷா ரெடியா? ஆஷா 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 தருண், நீ என்ன தேடுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்ப. நீ என்ன தேட வேண்டாம். நீ யாருன்னு நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்கிட்ட என்னோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா நீ ஒரு ரேபிஸ்ட்ன்ற விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட. ஒருவேளை நான் உன் கூட இருக்கணும்ன்றதுக்காக உண்மையை மறைச்சிருக்கலாம். உன் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு வாட்டி உண்மைன்னு நம்புத, இன்னொரு வாட்டி உண்மை இல்லைன்னு சொல்லுத. உண்மையா பொய்யான்னு டிசைட் பண்ண முடியாம இருக்கேன். இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. என்னோட நேச்சரே அப்படிதான். உன்னை நல்லவனு நினைச்சு நான் கல்யாணம் பண்ணா கூட உன் மேல இருக்கிற சந்தேகம் அப்படியே இருக்கும். அதை நான் சுத்தமா விரும்பல. அதனாலதான் கல்யாணம் வேண்டான்னு நினைச்சேன். இது உன்னை கஷ்டப்படுத்தும்னு தெரியும். ஆனா ஐம் ஹெல்ப்லெஸ். ஐம் லிவிங். ஆஷா.
ஸ்டாச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா பெட்ரோலா? அது கூட பெட்ரோல தான். இங்க பெட்ரோல் இல்லாம ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ. உங்க ஆளு கிடைச்சிட்டாங்க. ஒடிச்சாச்சு. அவனை உங்க கஸ்டடியில எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க கூட்டிட்டு வாங்க. இப்போ நீங்க கொடுக்கறன்னு சொன்ன 10 லட்சத்தை யாருக்கு கொடுக்கணும்னு தெரியுமா? தெரியும். ஓகே. தருண் கிடைச்சிட்டானா? கிடைச்சிட்டான். அம்மா, அவமானம் நடந்தது எனக்கு. நானே இதுக்கு சரியான முடிவு எடுக்கிறேன். நோ நோ, இப்ப முடியாது, இப்ப முடியாது. சாரி. நோ. நோ இன்டர்வியூஸ் ப்ளீஸ். போலீஸ்க்கு வழி விடுங்க. ஏய், நோ இன்டர்வியூஸ். அட, இப்ப பதில் சொல்ல முடியாது. சார், இவனை என்ன சார் ஏய், போ. பதில் சொல்லுங்க சார். போ. எப்படி சார் இந்த மாதிரிலாம் பண்றான்? டேய். இவனுக்கு பின்னாடி யாரு சார்? Move. சார், பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இங்க கூட்டிட்டு வரீங்க. சார், ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இங்க கூட்டி வந்ததுக்கான காரணம் என்ன சார்? சார், அரெஸ்ட் பண்ணுங்க. சார், இவனுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறீங்க? சார், கூட்டி போய் சார் ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு பதில் சொல்லுங்க சார். சார், வெளிய போங்க. எல்லாரும் வெளியில போங்க. சார், பிடிச்சீங்க. கம்.
ஐம் சாரி. நீ தப்பு பண்ணிருக்க. என்னோட பார்வையில இல்ல, என் சம்பந்தப்பட்டவங்களோட பார்வையில. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமா, நீ எனக்கு முத்தம் கொடுத்த நேரத்துல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா ஏன் அப்படி நடந்துச்சுன்னு நான் யோசிச்சேன். என்னோட அழக அப்படி பிஹேவ் பண்ண வச்சிருக்க. உன்னோட ஒரு முத்தம் உன்கிட்ட என்ன மயங்க வச்சிருச்சு. எல்லாருக்கும் பார்வையில ஆரம்பிக்கிற காதல் உன்கிட்ட முத்தத்துல ஆரம்பிச்சது. இந்த விஷயத்த என் ஆட்கள் கிட்ட சொன்னா உன்னையும் என்னையும் சந்திக்க விடாம பண்ணிடுவாங்க. அதான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய்யா சத்தியம் பண்ணி கொடுத்தேன். நீ எனக்கு கிடைப்பியா மாட்டியான் தான் அப்படி பண்ண. என் அதிர்ஷ்டம் நீ எனக்கு கிடைச்சிட்ட. எனக்கு நீதான் வேணும். ஐ வாண்ட் டு கெட் மேரிட் டு யூ. நீ காதலிக்கிற பொண்ணை விட உன்னை காதலிக்கிற பொண்ணு கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். நான் தருணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா உன் ஜாதகமே மாறிடும். Lift, please. Thanks.